Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மீடியா என்கோடர் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது வந்து நமக்கு நிறைய டைம்ல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். எதுக்காக சொல்றேன்னா இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ல வந்து நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ல பிரீமியர் ப்ரோல ரெண்டர் போடுறீங்க. ஒரு சில டைம் வந்து கிராஷ் ஆயிரும், ஒரு சில டைம் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்றதுக்கு தான் வந்து இந்த மீடியா என்கோடர் சாஃப்ட்வேர் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மீடியா என்கோடரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெசிவான அட்வான்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆடியோவுக்காக இருக்கட்டும், வீடியோவுக்காக இருக்கட்டும், இல்லை இமேஜ் சீக்வன்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். இப்போ மேஜராக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா H.264 குயிக் டைம் உங்களுக்கு சப்போர்ட். குயிக் டைமில் வந்து ProRes 444 இந்த மாதிரி நிறையா ஃபார்மட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் சீக்வன்ஸ்லேயும் PNG, EXR, TIFF, DPX, JPEG இந்த மாதிரி இதுலேயும் நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் கிஃப்ட் கூட GIFன்னு அனிமேட்டட் கிஃப்ட் இருக்கும்ல, அது எல்லாமே கூட நீங்கள் அதில் ரெண்டர் போட்டுக்கலாம். ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மட் சப்போர்ட் ஆகும், வேவில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. என்னடா இத்தனை ஃபார்மட்ஸ் சொல்லிட்டு போகிறோன்னா இதெல்லாம் எதுக்குன்னு கூட தெரியல நினைக்காதீங்க. இந்த எல்லா ஃபார்மட்ஸ் பற்றி என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, என்ன அதனால் என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, கைண்ட்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபார்மட்ஸுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிவிசியோ இல்லை NVIDIA கன்வெர்ட்டர், டோட்டல் வீடியோ கன்வெர்ட்டர், ஃபைல் ஃபார்மட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ணனாவே டிவிசி தான் போகும். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஃபேக்ட்ரி, டிவிசி, டோட்டல் வீடியோ கன்வெர்ட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணிட்டேன். பட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒரு க்ளீனாக என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு மீடியா என்கோடர் சப்போர்ட் ஆகும். ஓகேவா, நான் இதுக்காக மட்டும் நான் வெறும் வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. இப்போ உங்களோட அடாப் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ஹெவியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டோ இல்லை 2 ப்ராஜெக்ட்டோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குப்பா. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டர் போடணும்னா சிம்பிளாக இப்போ ரெண்டர் கியூவில் கொடுத்துட்டு இதில் வந்து QN ஆஃப்டர் அடாப் மீடியா என்கோடரில் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்துடுச்சா, இதே மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்டை கூட நீங்கள் 1 by 1 அதில் கியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு காம்ப் இருக்குது, இந்த காம்பை நான் கியூ பண்ணிட்டேன், இல்லை இந்த காம்பை நான் கியூ பண்ணால் இந்த காம்பை நான் கொடுத்துட்டு இதையும் நான் கியூ கொடுத்துட்டேன்னா அந்த காம்பும் வந்து எனக்கு கியூ ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட வெர்ஷன் சேமாக இருக்கணும். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் 2021 நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதே மாதிரி மீடியா என்கோடரும் சேம் 2021 இருந்தால் மட்டும் தான் பிரிட்ஜ் ஆகும். ஓகேவா, ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து கூட நீங்கள் வந்து நீங்கள் கியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா CS6 வெர்ஷன். ஓகேவா, CS6 வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதில் அப்போ வந்து கொஞ்சம் சிஸ்டம்லாம் ஹையன் சிஸ்டம்லாம் இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக தான் சிஸ்டம்லாம் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு மேஜராக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்னென்னா, ரீசெண்ட் CS6க்கு அப்புறம் வந்து அந்த CCங்கிற அப்டேட் வந்து நான் என்ன ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணதுன்னா, ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா H.264 இருக்காது. ஏன்னா நான் இப்போ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எதே எடிட் பண்ணாலுமே H.264 ஃபார்மட்டை தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காம்பேக்டான ஃபார்மட்னு வச்சுக்கோங்க. சைஸும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா ஒரு ப்ரிட்டி டீசெண்டான குவாலிட்டி கொடுக்க முடியும். கம்ப்ளீட் குவாலிட்டியும் கொடுக்கலாம். பட் ஆனால் அது ஆல்ஃபா சேனல் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அது மட்டும் தான் ட்ராபேக். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் H.264ல். ஸோ அந்த ஃபார்மட்டையும் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு CS6ல் இருக்கும். பட் ஆனால் CC அப்டேட்ஸில் வந்து இருக்காது. H.264 அந்த ஃபார்மட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் மீடியா என்கோடருக்கு மூவ் ஆக ஆரம்பித்தேன். இப்போ மீடியா என்கோடரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் மீடியா என்கோடருக்கு அதுக்கு முன்னாடி வரேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ரெண்டர் போடுறதுல இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டர் போடும்போது கிராஷ் ஆகிடுச்சு, அந்த மாதிரினா திரும்ப ரெண்டர் போடணும், இல்லை ஒரு சில டைம் லேக் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறது தான் மீடியா என்கோடருக்கு நான் மூவ் பண்ணேன். ஓகேவா, ஸோ இப்போது மீடியா என்கோடரில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி கியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒன்று வந்து ஃபார்மட்டு, இன்னொன்று வந்து அந்த ஃபார்மட்குள்ளே இருக்கிற ப்ரீசெட்ஸு, அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபைலோட பாத், அப்புறம் ஸ்டேட்டஸ். இதுக்கு 4 தான் இருக்கும். நீங்கள் இங்கே இதை வந்து எதுக்குன்னா மீடியா ப்ரௌசர், நீங்கள் இங்கேருந்து வீடியோ ஏதாவது சம்திங் நீங்கள் ட்ராக் பண்ணி போகணுன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, அதுக்கு மட்டும் தான் இது. ஸோ இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதால நமக்கு இந்த 2 பேனல் இருந்தாவே போதும். ஓகே ஃபைன். இப்போது
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்கா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். எல்லா ஃபார்மேட்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ மேஜராக நான் என்னென்ன ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணுறேன், அது எதுக்கெல்லாம் நான் அந்த ஃபார்மேட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் WAC ஆடியோலாம் இருக்கும், இதெல்லாம் எதுவுமே தேவை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தீங்கன்னா DPX இல்லைனா DNX HD. DNX HDங்கிறது வந்து இப்போ நீங்கள் ராவாக ஏதாவது ஷூட் பண்ணுறீங்க கேமராலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோனிலையோ இல்லை ஆரிலையோ இந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரா சோர்ஸ் வீடியோ வந்து உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டீசெண்டான குவாலிட்டி, கொஞ்சம் ஹை அண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னா DNX HD ஆர் DNX HDMX இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DPXன்னு இருக்கிற இந்த DPX, அப்புறம் JPEG, தென் PNG, TIFF, டார்கா, OpenEXR இது எல்லாமே பார்த்தீங்கன்னா VFXல யூஸ் பண்ணுற இமேஜ் சீக்வன்ஸ் பண்ணுறான ஃபார்மேட். இந்த ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்குமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. வேறு வீடியோ வர ஃபார்மேட் H.264, H.264 ப்ளூரே வந்துருச்சு. அடுத்தது H.265 அதில் சப்போர்ட் ஆகும், இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா குவிக் டைம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்லேயே இருக்கும். பட் நிறைய பேர் இந்த குவிக் டைம் பற்றி நான் சொல்லணும்னா செப்பரேட்டாக இதுக்காகவே ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ குவிக் டைமில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட், அதுக்கப்புறம் அதோட ப்ரீசெட்ஸ். குவிக் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது நிறையா ப்ரீசெட்ஸ் இருக்கும். 4Kல வேணுமா, அல்ட்ரா HD இல்லை 422 இந்த மாதிரி நிறையா கோடக்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரீசெட்ஸ், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கங்க. இது வந்து ப்ரீசெட்ஸ். ஓகேவா? வீடியோட கோடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது வேறு. இப்போது நான் இதில் சொல்கிறேன் H.264 வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெசல்யூஷனில் அல்ட்ரா HDயில் 720ல 1080லையா இந்த மாதிரி இருக்கும்ல இது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடக் இருக்காது, ஏன்னா சிங்கிள் கோடக் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு குயிக் டைம்லேயே நீங்கள் போடும்போது அதுலேயும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல்ஃபாவோட போடணும் இல்லை வித்தவுட் ஆல்ஃபாவில் போடணும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் குயிக் டைம் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ இது ஜஸ்ட் நீ ஓவராலாக எப்படி மட்டும் மீடியா என்கோடரை யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, குயிக் டைம் முடிஞ்சு அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன ஃபார்மேட் என்னமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் பாத்தோட எழுதி எந்த பாத்தில் வந்து நீங்கள் ரெண்டரை போட போகிறீங்க இந்த பாத்தை சூஸ் பண்ணிவிட்டு வீடியோட பிட்ரேட்ஸ் இதில் மாதிரி பிட்ரேட்ஸ் இருக்கும், கலர் ப்ரோக்ரஷன் இருக்கும், என்ன கலர் ஸ்பேஸில் நீங்கள் ரெண்டர் போடுறீங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக இப்போ ரெண்டர் போடணும், யூடியூப்காக ரெண்டர் போடணும்னா H.264 வச்சுட்டு ரெண்டரை மேக்ஸிமம் டெப்த்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிட்ரேட் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 MB தான் வருது. உங்களுக்கு 12 MB வேணாம், அதிகமாக வேணும்னா இந்த டார்கெட் பிட்ரேட் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணிங்கன்னா 53 MB வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா குவாலிட்டியாக வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு ஃபுல் ஹெச்டியே எடுக்கணும். ஓகேவா? எந்த ஒரு லாஸுமே இல்லாத நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னா நீங்கள் அதை ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி விட்டு ரெண்டரை எடுத்துக்கலாம். சைஸ் அதிகமாக வரும், பட் அட் சேம் டைம் குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் H.264 போகாமல் இல்லை AVIலையோ இல்லை வேறு ஏதாவது குயிக் டைம்லேயோ, ஈவன் குயிக் டைம்லேயே போனால் கூட இந்த 10 செகண்டுக்கு 2 GB 3 GB வரும். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக இப்போ நார்மலாக நம்மளோட யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா H.264 பெட்டரான ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட வீடியோ வந்து VRஆ இருந்துச்சுன்னா இல்லை VR சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஏன்னா VR சூஸ் பண்ணிங்கன்னா VRல அந்த வீடியோவில் வந்து VRோட மெட்டாடேட்டா இன்ஜெக்ட் ஆகும், அதுக்காக சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோவில் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆடியோ இப்போது H.264 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோஸில் வந்து பெருசாக இந்த டெப்த்தாக கொடுக்க முடியும். 320 கொடுக்கலாம், அப்படின்னா 512 kbps கொடுக்கலாம். குவாலிட்டி இவ்வளோ தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் மல்டிப்ளெக்ஸ் இருக்குது ஆப்ஷன் இதில் பார்த்து தான் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அக்செப்ட் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டோம்னா ரெண்டராக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் வேலை அதில். ஓகேவா? பட் நீங்கள் வந்து மீடியா என்கோடரை பற்றி நான் என்ன ரொம்ப ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டுருக்கேன், ஏதோ சம்மந்தமே இல்லாத கோடக்குன்னு சொல்கிறேன், ஃபார்மேட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு VFX ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை 3D ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நார்மல் வீடியோ எடிட்டராக என்ன மீடியாவில் என்ன இதாக இருந்தாலுமே கண்டிப்பாக வீடியோ ஃபார்மேட் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்பல்சரி. அதுக்காக தான் வந்து நான் மீடியா என்கோடருங்கிற டாபிக்குள்ளே இத்தனை ஃபார்மேட் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி நான் கொஞ்சம் ஒரு டீப்பாக நான் சொல்லலை கூட ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம எது பண்ணாலுமே என்ன பண்ண போகிறோங்க தெரிஞ்சு தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மெட்டில் ரெண்டர் போடுறீங்கன்னா எதுக்காக அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ரெண்டர் போடுறீங்க, எதுக்கு ரெண்டர் போடணும் அந்த ஃபார்மெட்டில். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் ரெண்டர் போட்டால் அவுட்புட் எப்படி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவை. இதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். என்னடா உடனே ராம் சார் மாதிரி டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு கரெக்டு தான் நான் சொல்கிறது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே, என்ன ஒர்க் பண்ணாலுமே, என்ன பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோம், பண்ணால் என்ன நடக்குங்கிறது எந்த ஒர்க்லேயும் இருந்தாலும் நம்ம மைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான்
இவ்வளோ வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். மேபி உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.